அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அனின் நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال லைஸல் கினா அன் கஸரத்தில் அரல் வலாகின்னல் கினா கினன் நஃப்ஸ் முத்தஃபக்குன் அலைஹி. ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். அன்னலமிர்மானா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற அறிவிப்பு, வசதி வாய்ப்பு என்பது செல்வம் அதிகரிப்பதனால் அல்ல, மாறாக மனம் போதுமாக்குவதாக இருக்கிறது என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பகிர்ந்தார்கள். வீடு வாசல், காடு, செல்வங்கள், பொருள்கள் இவைகளெல்லாம் அதிகம் இருப்பதன் மூலமாக நாம் மன நிறைவை கண்டுவிட முடியாது. அல்லாஹ் அளித்தவற்றை கொண்டு நாம் போதுமாக்கினோம் என்றால்தான் நமக்கு மன நிறைவு உண்டாகும். காலமெல்லாம் ஆசையாக நாம் வாழக்கூடாது. ஊரையே வளைத்து போட வேண்டும், எங்கு பார்த்தாலும் மனைகளை வாங்கி குவிக்க வேண்டும், வீட்டை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும், வீட்டுக்கு தேவையான அந்த சொகுசு பொருள் புது பொருள்களாக வாங்கி கொண்டாந்து அலங்கரிக்க வேண்டும் என்ற முறையிலே வாழ்வது இருக்கிறதே, அதில் உண்மையான ஒரு மன நிறைவை காண முடியாது. மன நிறைவு என்பது ஏக இறையோன் அளித்த அந்த செல்வங்கள் எவ்வளவு இருக்கிறதோ அதை கொண்டு நாம் கொள்வது தான் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்கிறார். இன்றைய காலகட்டத்தில் இது ஆண்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். நகைக்கு மேல் நகை சேர்க்க வேண்டும், பொருளுக்கு மேல் பொருள் சேர்க்க வேண்டும். 4 பேருக்கு முன்னாலே நாம் அலங்காரமாக காட்சியளிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்குத்தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு ஹதீஸை பகிர்கிறார். ஒரு அருமையான ஹதீஸ், மற்றும் ஒரு ஹதீஸ், கத் அஃபலஹ மன் அஸ்லம், ஒரு முஸ்லிம் வெற்றி பெற்று விட்டார். ஒரு ருசிக்க கஃபா போதுமான அளவுக்கு, அவருடைய தேவையான அளவுக்கு வாழ்வாதாரம் வழங்கப்பட்டிருக்கிறார். வ கன்னாஹுல்லா பிமா ஆத்தாஹுல்லா, அல்லாஹ் அவருக்கு அளித்ததை கொண்டு அவர் போதுமாக்கி கொள்கிறாரே, இவர்தான் வெற்றி பெற்றவர் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நினைத்து பார்க்கிறோம், அல்லாஹ் எந்த வகையிலையும் நம்மை குறைவாக வைத்து விடவில்லை. நல்ல ஆடைகள் அணிந்து வார இருக்கிறோம், 3 வேளை பசியாறி கொண்டிருக்கிறோம், ஒரு வீடு வாசலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை வைத்து நாம் போதுமன்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று கூறுவார்கள் அல்லவா, அந்த போதுமனம் என்ற மனசோடு நாம் வாழ்ந்தோம் என்றால் நமக்கு ஒரு நிம்மதி இருக்கிறது. அதில் தான் வெற்றி இருப்பதாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்தார். பார்க்கிறோம், ரயில் நிலையங்களிலேயுமே, பேருந்து நிலையங்களில், மற்ற பிளாட்ஃபார்ம்களில் நாம் பார்க்கிறோம், எத்தனையோ பேர் அங்கே கடந்து சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளோடு, குழந்தைகளோடு, ஒரு சின்ன குடிசைகளோடு, கூடாரங்களோடு, அந்த கொசுக்கடிகளில் கிடைத்ததை உண்டு கொண்டு சாப்பிட்டு கொண்டு இவர்களோடு நம்மை இணைத்து பார்க்கிற போது, செல்வம் விஷயத்திலே நமக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்மை எந்த அளவுக்கு ஒரு நிம்மதியாக வாழ வைத்திருக்கிறான், ஒரு மன நிறைவோடு வாழ வைத்திருக்கிறான். இதற்கு நாம் அல்லாஹுக்கு 1000 நாம் நன்றி செலுத்த வேண்டுமே என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள். முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சத்திய சஹாபிகளுக்கு எப்படி நல்லுபதேசம் செய்திருக்கிறார்கள். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், பெருமானாரிடத்திலே வந்து நான் ஒருமை எனக்கு ஏதாவது தாருங்கள் என்று கேட்டேன், தந்தார்கள். மீண்டும் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன், தந்து கொண்டே இருந்தார்கள். கடைசியாக சொன்னார்கள், யா ஹக்கீமே இன்ன ஹாதல் மால ஹதிர் ஹுல்முன், செல்வம் இருக்கிறதே, பணம் காசு இருக்கிறதே, பொருள் இருக்கிறதே, பார்ப்பதற்கு அது பசுமையாக தெரியும், இனிமையாக தெரியும். ஃபமன் அகதஹு பி சகாவத்தி நப்சின் பூரிக்க பீஹி, பெருந்தன்மையோடு ஒருவர் அந்த செல்வத்தை பெற்றுக்கொண்டார் என்றால் நல்ல மனசோடு அதில் அவருக்கு பரக்கத் இருக்கிறது. அப்படி இல்லாமல் வமன் அகதஹு பி இஷ்ராஃபி நப்சின், ஆசையாக பேராசையாக செல்வத்தை சேகரித்து கொண்டே இருந்தோம் என்றால் லம் யுபாரக் லஹு ஃபீஹி, அதில் பரக்கத் இருக்காது.
அந்த பணம் எப்படி வேண்டாலும் செல்வம் எப்படி வேண்டுமானாலும் செல்வோம் என்று சென்று விடும், அவ்வளவுதான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பார்க்கிறோம். கடைசியாக இறுதியாக சொல்கிறார்கள், காண கல்லதி ஏவுக்குழு வலா யஸ்பு. செல்வம் வேண்டும் வேண்டும் என்று ஆசையோடு அலையக்கூடியவர்கள், பேராசையோடு அலையக்கூடியவர்கள், அவர்கள் யார் போன்று ஆகிவிடுவார்கள் என்றால், எவ்வளவு உண்டாலும் பசி தீரமாட்டார்களே அவர்களை போன்று ஆகிவிடுவார்கள் என்று ஒரு உதாரணமும் சொல்லிய கையோடு, ஓங்கிய கை இருக்கிறதே அதான் தாழ்ந்த கையை விட மிக சிறப்பான விஷயம், நாம் கொடுக்க பழக வேண்டும் அன்பு நண்பரே ஹக்கீமே என்று அறிவுறுத்தினார்கள் அண்ணல் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பார்க்கிறோம், ஹக்கீமுக்கு இந்த உபதேசம் இதயத்திலே ஆழமாக பதிந்து விட்டது. பதிந்ததின் விளைவாக சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் வல்லதி பாசக்க பில் ஹக், ஏக இறைவன் மீது ஆணையாக நான் கூறுகிறேன், லா அர்ஸவு அஹதம் பாதக்க ஷை, இனி யாரிடத்திலையும் நாம் எந்த ஒன்றையும் கேட்க மாட்டேன், ஹத்தா உஃபாரிக்க துனியா, துனியாவை விட்டும் நான் போகிற வரை என்று சொல்லிவிட்டார். இந்த செல்வம் பார்ப்பதற்கு இவ்வளவு அலங்காரமாக இருக்கிறது, ஆனால் அந்த செல்வத்திலே நமக்கு போதும் என்ற மனம்தான் வேண்டும் என்று தாங்கள் கூறுகிறீர்களே, இனி யாரிடத்திலேயும் எந்த ஒன்றையும் கேட்க மாட்டேன் என்று சொன்னவர்கள் கடைசி வரை என்ன செய்தார்கள், அதே தீர்மானத்தோடு வாழ்ந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஹிலாஃபத் காலகட்டம் வந்தது, உமர் ரலியல்லாஹுடைய ஹிலாஃபத் காலகட்டம் வந்தது. அப்போது கனிமத்து பொருள்கள், யுத்த செல்வங்கள் எல்லாம் பங்கிடுவார்கள், இவர்களுக்கு என்று ஒரு பாகம் கிடைக்கும், வேண்டாம் என்று கூறிவிடுவார்கள், வேண்டாம் என்று கூறிவிடுவார்கள். உமர் ரலியல்லாஹு ஒரு முறை மக்கள் மன்றத்திலே வைத்து அறிவிப்பு செய்தார்கள், நான் இவர்களுக்கு தருகின்ற அந்த பங்கை இவர்கள் வேண்டாம் என்று கூறுகிறார்கள், வேண்டாம் என்று கூறுகிறார்கள். பெருமானாருக்கு பின்னாலே இதை தாங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நான் வேண்டுமென்றே அவருக்கு தரவில்லை என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது, நான் தந்தேன், ஆனால் அவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள், அதற்கு நீங்கள் தான் சாட்சிகள் என்று உமர் ரலியல்லாஹு கூறுகின்ற அளவுக்கு கடைசி வரை, இறுதி மூச்சு வரை அப்படியே வாழ்ந்து மறைந்தார்கள் ஹக்கீம் இப்னு ஹிஸாம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நல்லுபதேசம் இவருடைய இதயத்தில் ஆழமாக எப்படி பதிந்திருக்கிறது பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உரைகளை, உபதேசங்களை நாம் கேட்கிறோம் என்றால் அதில் நாம் என்ன பலன் கண்டோம், நம்முடைய இதயங்களில் என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டன, என்ன திருத்தங்கள் ஏற்பட்டன, யோசித்து பார்க்க வேண்டும். இதோ பாருங்கள், ஹஜ்ரத் அபூ புர்தா கூறுகிறார்கள், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு போர்க்களத்திற்கு நாங்கள் கிளம்புகிறோம். பாலைவனம், அந்த ஹிஜாஸ், திஹாமா போன்ற அந்த பிரதேசங்கள்லாம் எப்படி இருக்கும், 6 பேர் எங்களுடைய குழுவில் 6 பேர், ஒரே ஒரு ஒட்டகை, அந்த ஒட்டகையிலே மாறி மாறி நாங்கள் பயணம் பண்ணுகிறோம். காரணம், ஒரு ஒட்டகையில் 6 பேர் பயணம் பண்ண முடியாது. நக்கிபு ஷிஃப்ட், அக்கிபாக நாங்கள் போகிறோம். நடக்கிற போது பார்த்தால் நக்கிபத்து அக்கதாமனா, எங்களுடைய கால்களிலே கொப்புளங்கள் உண்டாகிவிட்டன, நெகங்களெல்லாம் துண்டாகி கீழே விழுகின்றன, கால்கள் இரத்தமாக ஆகிவிட்டது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த சம்பவம் அன்பு சகோதரர்களே புகாரி ஷரீஃபிலே பதிவாகியிருக்கிறது. என்ன செய்தோம், அந்த காலிலே உள்ள அந்த புண்ணை ஆற்றுவதற்காக, அந்த காயத்தை சுகப்படுத்துவதற்காக துணிகளை வைத்து நாங்கள் சுற்றி கொண்டோம். இப்போ குன்னா நலுஃபு அலா அர்ஜுலினா மினல் ஹரிக்கி, அதன் காரணமாக அந்த போருக்கு தாத்துர் ரிகா, துண்டு துணிகளுடைய போர் என்ற பெயராகிவிட்டது. ரிகா என்றால் ருக்கா, ருக்காவுடைய பன்மை தான் ரிகா, ரிகா என்றால் துண்டு துணிகள். நாங்கள் துண்டு துணிகளை காலிலே மடித்து கட்டி கொண்டு சென்ற காரணத்தினாலே அந்த போருக்கு அப்படிப்பட்ட ஒரு பெயர் உண்டாகிவிட்டது. லிமா குன்னா நாசிபு அலா அர்ஜுலினா மினல் ஹரிக்கி, அந்த துண்டு துணிகளை கட்டிய காரணத்தினாலே. இந்த ஹதீஸை ஒரு முறை சொன்ன அபூ புர்தா கூறுகிறார்கள், அதற்கு பின்பு சொல்ல அவர்கள் விரும்பவில்லை. காரணம், நாம் செய்த ஒரு நன்மையை மக்களுக்கு மத்தியிலே பிரஸ்தாபித்து கொண்டிருக்கக்கூடாது, அதன் மூலமாக ஒரு பெருமையை தேடி கொண்டிருக்கக்கூடாது என்று சொல்லி அத்தோடு நிறுத்திவிட்டார்கள். இதை அவர்கள் சொல்லியிருக்காவிட்டால் நமக்கே தெரிந்திருக்காது. சொல்கிறார்கள், மா குல்து அசனோபின் அதுக்குறா, இனிமேல் சொல்லுவதற்கு நான் விரும்பவில்லை என்று அவர்களே என்ன செய்து விட்டாலும் பின்பு இது பற்றி எடுத்துரைக்கவில்லை என்று பார்க்கிறோம் என்றால் சற்று யோசித்து பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் நினைத்திருந்தால், ஆசைப்பட்டிருந்தால் ஒரு சுகபோகமாக வாழ்ந்திருக்கலாம், ஒரு இன்பகரமாக வாழ்ந்திருக்கலாம். எத்தனை பணக்காரர்கள், எத்தனை செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள் அவர்கள் தங்களுடைய மதத்தின் பக்கம், அவருடைய அந்த சமயத்தின் பக்கம், அவருடைய சித்தாந்தங்கள் பக்கம் அவர்கள் இழுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதை ஏற்கவில்லை, இந்த சத்திய சஹாபிகள் ஏற்கவில்லை. அந்த ஏழ்மையை, எளிமையை அவர்கள் மிக பிரியமான முறையில் எடுத்துக்கொண்டார்கள். இன்னும் ஒரு சின்ன நிகழ்ச்சி தான் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே. அபு அப்துர் ரஹ்மான்
அவுஃப் இப்னு மாலிக் அல்-அஷ்ஜை இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பையத்து செய்கிறார்கள். பாயஅனாக்க யா ரசூலல்லாஹ், பையத்து செய்து கொடுத்தோம் என்று சொல்கிறார்கள். பெருமானார் அந்த நண்பர் கேட்கிறார்கள், அலாம நுபாயுக்க யா ரசூலல்லாஹ், என்னென்ன விஷயங்களுக்காக நான் பையத்து செய்து கொடுக்கிறோம், நாங்கள் எப்படி வாழ வேண்டும், இந்த பூ உலகில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும்? ஆம் அன் தாபுதல்லாஹ், அல்லாஹு வேண்டும், நான் துஷ்ரிக்கு செய்ய, எந்த சிறுக்கும் வைக்கக்கூடாது, ஸலவாத்தில் ஹம்ஸா, இவரை தொழுக வேண்டும், துத்தியுள்ள அல்லாஹுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று சொல்ல பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த அன்பரை மெதுவாக அழைத்து காதுக்குள் ஒரு விஷயம் சொன்னார்கள். வாசர்ற கலிமத்தன் ஹபீஃபா வலா தசலு நாச செய்யா, மக்களிடத்திலே போய் அது வேண்டும் இது வேண்டும் என்று நீங்கள் கேட்கவே செய்யாதீர்கள். இதை ஓப்பனாக சொல்லாமல் அவருடைய காதிலே பேசுகிறார்கள். இந்த வார்த்தை அவருடைய மனசில் ஆழமாக பதிந்து அதற்கு பின்பு அந்த அப்துல் ரஹ்மான் அவுஃப் அல்-அஷ்ஜையை நாங்கள் பார்க்கிறோம். அவர் ஒட்டகையில் ஏறி அமர்ந்திருப்பார் அல்லது குதிரையில் ஏறி அமர்ந்திருப்பார். அவருடைய கையிலே உள்ள சாட்டை கீழே விழுந்துவிடும். அவர் மெனக்கெட்டு இறங்கி அந்த சாட்டை எடுத்துக்கொண்டு அவர் ஏறி அவர் புறப்பட வேண்டும். அந்த நேரத்தில் கூட யாரிடத்திலையும் என்னுடைய சாட்டை எடுத்து தாருங்கள் என்று கேட்க மாட்டார். காரணம், பெருமானார் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் யாரிடத்திலையும் எந்த ஒன்றையும் கேட்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். பைசா கேட்கக்கூடாது, திர்ஹம் தீனார் கேட்கக்கூடாது என்று தான் நாம் விளங்குகிறோம். ஆனால் எந்த ஒன்றையும் கேட்கக்கூடாது என்று விளங்கி அந்த அப்துல் ரஹ்மான் என்ன சொல்கிறார்கள், அந்த சாட்டை விழுந்தாலும் கூட யாராவது ஒருத்தர் வேகமாக ஹெல்ப் பண்ண முடியும், எடுத்து கையில் கொடுக்க முடியும், அவர் மெனக்கெட்டு கீழே இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது கூட அவர்கள் என்ன செய்யவில்லை, கேட்கவில்லை என்று கூறுகிறார்கள் என்றால், அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இப்படி நிறைய விஷயங்களை நாம் இந்த ஹதீஸ் பாடத்திலே பார்க்கிற போது இந்த உலகத்திலே அல்லாஹ் நமக்கு ஒரு அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை தந்திருக்கிறான். பிறரை எதிர்பார்த்து நாம் வாழக்கூடாது, பிறரிடத்தில் நாம் கையேந்தி நாம் வாழவே கூடாது. அதை நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். அல்லாஹு மக்ஃபினா பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வஅக்னினா பி ஃபத்லிக்க அம்மன் சிவாக், யா அல்லாஹ், நீ கொடுத்த அந்த ஹலாலான ரிஸ்கை கொண்டு எனக்கு போதும் என்ற மனசை நீ தா என்று நாம் கேட்கலாம். அல்லாஹ் அடுத்த ஹலால் ரிஸ்கை கொடுக்க ஆரம்பித்து விடுவான். அடுத்து நமக்கு என்ன தேவை ஏற்படுகிறதோ அந்த தேவைக்கு ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் போதுமானவன். எனவே போதுமன்ற மனசோடு நாம் வாழ்ந்தோம் என்றாலே நாம் நிச்சயமாக வெற்றி பெற்றவர்கள். அதில் தான் நமக்கு மன நிறைவு நிம்மதி கிடைக்கிறது என்கிற இந்த அருமையான அன்னலாருடைய அழகிய உபதேசங்களை வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக. வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.